ஹோல்ட் த கன் சிவா அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் சொல்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சிவகார்த்திகேயன் அவர்கள் சொல்ல கோட் படத்துல இடம் பிடிச்ச இந்த ப்ரீ கிளைமேக்ஸ் ஷாட் பாத்தீங்கன்னா எல்லாரோட மனசுலயும் பாத்தீங்கன்னா நீண்ட இடம் பிடிச்சிருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் அந்த டைலாக்கான அர்த்தம் என்ன அண்ட் அடுத்த தளபதியா இருக்க போறது யார் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So let's get started. இந்த பர்టిక్యులர் டயலாக் ரீசெண்டா வெளிவந்த தளபதி விஜய் அவர்களோட கோட் மூவில பாத்தீங்கன்னா இடம் பிடிச்சிருக்கும். எக்ஸாக்ட்லி பாத்தீங்கன்னா ப்ரீ கிளைமேக்ஸ்ல தளபதி விஜய் அவர்கள் சிஎஸ்கே ஃபேனான சிவகார்த்திகேயன் அவர்கள் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன்ல ஈடுபடுவாரு. அப்ப பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் இந்த ஒரு பர்టిక్యులர் டயலாக பாத்தீங்கன்னா சொல்லுவாரு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி சிவகார்த்திகேயன் அவர்கள் பாத்தீங்கன்னா விஜய் மேல இருக்கிற அதிகபட்சமான ரெஸ்பெக்ட் காரணமாக பாத்தீங்கன்னா கேமியோல நடிக்க பாத்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு வெங்கட் பிரபு அவர்கள் ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சோ சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பாண்ட் இருக்கு அப்படின்றது இது மூலியமாவே நமக்கு எல்லாருக்குமே தெரிய வருது. அண்ட் தளபதி விஜய் அவர்கள் சிவகார்த்திகேயனை இன்டைரக்டா தன்னோட சக்சஸரா அறிவிச்சிட்டாரா அப்படின்னு கேட்கும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அறிவிச்சிட்டாரு அப்படின்றது எங்களோட கருத்து. பிகாஸ் தளபதி விஜய் அவர்களுக்கும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட நாள் பாண்ட் இருக்கு அப்படின்றது எங்களோட கருத்து. பீஸ்ட் படம் ஷூட்டிங் போது பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் அவரை போய் மீட் பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ்ல 2012 சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு பெஸ்ட் டெபியூ அவார்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா முழு மனசோட பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. ஸோ தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பா சிவகார்த்திகேயன் அவர்களை நீண்ட நாள் அவரோட பயணத்தை பார்த்திருப்பாரு. அண்ட் இவர் தான் கரெக்டான பர்சனா இருக்கும் நம்மளை ரீப்ளேஸ் பண்ண அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் முடிவு பண்ணி இந்த பர்టిక్యులர் டயலாக பாத்தீங்கன்னா பிளேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது எங்களோட கருத்து. தளபதி 69க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இனிமே தமிழ் சினிமால நடிக்க போறது இல்ல. அது பாத்தீங்கன்னா எல்லா தளபதி ஃபேன்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா ஒரு வருத்தத்தை தருது, இன்க்ளூடிங் மீ. அண்ட் தளபதி விஜய் அவர்களை கடைசி முறையா வினோத் அவர்களோட டைரக்ஷன்ல நம்ம ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். அண்ட் அந்த படத்துக்காக பாத்தீங்கன்னா நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்றது எங்களோட கருத்து. சிவகார்த்திகேயன் அவர்கள் அடுத்த விஜய் ஆக முடியுமா அப்படின்ற கேள்விக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் அவர்கிட்ட இருக்கு. பிகாஸ் அவரோட சாய்ஸ் ஆஃப் பிலிம் பாத்தீங்கன்னா நவடேஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்றது எங்களோட கருத்து. ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா சீமராஜா, மிஸ்டர் ரோக்கல் மாதிரியான ஒரு சுமாரான படங்களை கொடுத்தாலுமே இப்ப ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தா மட்டும்தான் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் பாத்தீங்கன்னா நடிக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டரா இருக்கட்டும், ஆவீரனா இருக்கட்டும், அயலானா இருக்கட்டும், அதுல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கான்செப்ட் பாத்தீங்கன்னா இருந்தது. அதனாலதான் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் பாத்தீங்கன்னா நடிச்சிருந்தாரு. அண்ட் இனி வர போற படமான அமரனா இருக்கட்டும், இல்ல ஏஆர் முருகதாஸோட ஒரு படமா இருக்கட்டும், கண்டிப்பா பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு ஹை ரீச் அடைவார் அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. கண்டிப்பா தளபதி விஜய் அவர்களோட ரீப்ளேஸ்மெண்டா தமிழ் சினிமால இருப்பார் அப்படின்றது எங்களோட கருத்து. இன்னும் ஒரே ஒரு படம் தான், அதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்களை ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது. அண்ட் தளபதி விஜய் அவர்கள் நடிப்புல உங்களுக்கு எந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.